Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை குழம்பு பார்க்க போறோம். இந்த ரெசிபி சாதம் மட்டும் இல்லாம சப்பாத்தியோட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். இதுல நம்ம பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விட போறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். குழம்பு தனியா பொரியல் தனியா செய்ய தேவையில்லை. டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிருங்க. சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்க்கணும் தேவையில்லை. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழைய வதங்கி வரணும். இதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த மசாலா பொருள் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதங்கணும். இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முட்டை குழம்பு எப்போதுமே ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அது பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ இதை 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் புதினா மல்லி கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்து பண்ணுறேன். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து தேவையான பக்குவத்துக்கு சுண்டி வந்துருச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுவோம். அப்போ அதில் இன்னும் கொஞ்சம் சுண்ட ஆரம்பிக்கும். இப்போது தேவையான அளவுக்கு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, அப்போ ரொம்ப கொசன்னு இருக்கும். நான் இன்றைக்கி 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். எப்போதுமே வேக வச்சு போட்டு குழம்பு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உடச்சி ஊற்றி குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த குழம்போட உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் ஏறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டையை லைட்டாக இந்த மாதிரி குழம்புக்குள்ளே இறங்குற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ கரெக்டாக வெந்து வரும். சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதுவே நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிடுவீங்கன்னா முட்டையை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி சோறு கூட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்குன்னா லைட்டாக முட்டையை கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.